இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசி கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் 2வது பகுதி. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த அருமையான வேளையிலே இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும், கூடுகைக்கு காரணமாயிருக்கிற வீட்டாருக்கும் ஆண்டவர் அருளுகின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை மெய் விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு, கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வெளிப்படுத்தி வாழ ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். ஆமென். இந்த வசனத்தை வைத்து கேட்காத பிரசங்கங்களே கிடையாது என்று சொல்லலாம். குறிப்பாக வருஷ பிறப்புக்கு அதிக இடங்களிலே பிரசங்கிக்கப்படுகின்ற ஒரு வசனம் இந்த வசனம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. வெளியோட்டமாக மேலோட்டமாக நேக நேரத்திலே நாம் இந்த வசனத்தின் ஊடாக கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு புதிய கோணத்திலே சிந்திப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். யோசுவா மோசேக்கு அடுத்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக கடவுளால் நியமிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். மோசேக்கு பிற்பாடு யோசுவா கலங்கி நிற்கின்றான். எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவது? கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள். எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவது? ஏனென்று சொன்னால், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கடவுள் கொடுத்த சர்டிபிகேட் என்னன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதற்கெடுத்தாலும் முறுமுறுக்கிற ஜனங்கள், எதற்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணுகிற ஜனங்கள். ஏனென்றால் மோசையோடு இருந்து ஒரு தொண்டனாக, அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒவ்வொரு காட்சிகளையும் கண்டவர் இந்த யோசுவா. ஆகையினாலே நிச்சயமாகவே ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு நடுக்கம் அவனை தெரியாமலே அவனை ஆட்கொண்டிருக்க வேண்டும். எந்த சந்தேகமும் இல்லை. அது எல்லாவற்றையும் உணர்ந்தவராகத்தான் கடவுள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கை கொடுக்கிறார். தம்முடைய மக்களை வழிநடத்துவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்த யோசுவாவுக்கு என்னவென்று சொன்னால், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ஒருவேளை யோசுவாவுக்கு ஒரு மனது களவிலே ஒரு சஞ்சலம் உண்டாயிருந்திருக்க கூடும். மோசையோடு ஆண்டவர் இருந்தாரு, கரெக்டு. அவரை கொண்டு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினாரு, கரெக்டு. அவர் போன பிற்பாடு இனி எப்படி இருக்கும்? அதே கடவுள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த முடியுமா? அப்படின்றெல்லாம் ஒரு கலக்கங்கள் இருந்தது. ஆகவே எல்லாவற்றையும் போக்கும்படியாகத்தான் அவன் ஒரு புதிய தெம்பையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு வாழ்க்கைக்கு தலைமைத்துவத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதே வாக்கை தான் இந்த நாளிலே இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற நமக்கும் இக்கூடுகைக்கு காரணமாய் இருக்கிற குடும்ப பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அருளுகின்றார். குறிப்பாக நாம் எதை குறித்து சிந்திக்க போறோம் என்று சொன்னால், நான் மோசையோடு இருந்தது போல, அந்த சென்டென்ஸ் மிக மிக முக்கியமான சென்டென்ஸ். நான் மோசையோடு இருந்தது போல நான் என்ன செய்வேன்? உன்னோடு இருப்பேன். அப்போ மோசையோடு கடவுள் இருந்து மோசையை ஒரு வல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொன்னால் அதற்கு காரணங்கள் உண்டு. அதற்கு காரணங்கள் உண்டு. சும்மா எல்லாம் மோசையை எடுத்து கடவுள் பயன்படுத்தவில்லை. அவனிடத்தில் மிக மிக முக்கியமான சில கடவுளுக்கு ஏற்ற பண்புகளை உடையவனாக இருந்தான் இந்த மோசே. ஆகையினாலே தான் சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்ன மோசையோடு சிறப்பு பண்புகள் இருந்தது? கடவுள் மோசையோடு இருந்து மோசையின் மூலமாய் கடவுள் அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பது 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாள் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனமும் 26வது வசனத்தையும் வாசியுங்கள். எபிரேயர் 11, 24, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனாய் இருந்தபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அன்பானவர்களே, மோசையே கடவுள் தேர்ந்தெடுப்பதற்கும் அவனோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், அவன் கடவுளுக்காக சொகுசு வாழ்க்கையை விட்டவன். கடவுளுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக எகிப்தை விட்டவன் தான் இந்த மோசே. மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் எப்படி நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டான்? நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட மோசே எங்கே வளர்கிறான்? அரண்மனையிலே வளர்கிறான். அரண்மனையிலே அவன் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே கடவுள் மக்கள் படுகிற துன்பங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விசுவாசமும் வைராக்கியமும் கொள்ளுகின்றான். விசுவாசத்தினாலே அவன் யார் எனப்படுவதை வெறுத்தான்? பார்வோனின் குமாரத்தி, பார்வோனின் குமாரன் எனப்படுவதை வெறுத்தான். அடுத்து பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். அரண்மனையில எப்பேற்பட்ட ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை அரண்மனையில இருக்கும் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையும் அவன் வேண்டாம் என்று வைத்து விட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? துறந்தான். வேண்டாம். அதான் மோசையினுடைய சிறப்பு குணங்களிலே மிக மிக முக்கியமான குணம். கடவுளுக்காக, இறைப்பணிக்காக, கடவுளுடைய மக்களுக்காக எகிப்தின் எல்லா சுகபோகமான சந்தோஷமான வாழ்க்கையை துறந்தவன் யார் என்று சொன்னால் இந்த மோசே. ஆகையினாலே தான் கடவுள் மோசையோடு கூட இருந்தார், மோசையை தேர்ந்தெடுத்தார், மோசையை பயன்படுத்தினார். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ உலக ரீதியான காரியங்களிலே அவன் நாட்டம் கொள்ளவில்லை. கடவுளுடைய மக்களுக்காக பரிதபிக்கிறதிலேயும் கடவுளுடைய மக்களுக்காக குரல் கொடுப்பதிலேயும் அவன் மிகுந்த கரிசனை உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்முடன் இருந்து நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முழுமையாக தேவை.
அதான் ஆண்டவருடைய கடவுள் சும்மா யாரையும் தம்முடைய பணிக்கென்று தம்முடைய காரியத்திற்கென்று யாரையும் சும்மா தேர்ந்தெடுப்பதில்லை. அதான் நாம் இங்கே பார்க்கிறோம். கடவுளுக்காக எகிப்தை விட்டவன் இந்த மோசே. கடவுளுக்காக எல்லா சந்தோஷமான வாழ்க்கையையும் துறந்தவன், கடவுளுடைய மக்களுக்காக துறந்தவன் இந்த மோசே என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடவுளுக்காக, கடவுளுடைய நாமத்திற்காக எதை இழக்க நாம் முன் வருகிறோம், அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னதை கொடுக்க நாம் முன் வருகிறோம். ஆனா மோசே எல்லாவற்றையும் விட்டுவிட அவன் முன் வந்தான். ஆகையினாலே தான் கடவுள் மோசையோடு கூட இருந்தார். இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமும் கூட, அதான் எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். உண்மையுள்ளவன் மோசே. கடவுளுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். உண்மை உள்ளவன் அப்படி என்று சொன்னால் உடனே காசு காரியங்களெல்லாம் மட்டும் நாம் நினைக்க கூடாது. எல்லா காரியங்களும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற கடமைகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அதுல நிறைவேற்றுவதில் உண்மை. குறிப்பாக உண்மையாகவே எனக்கு அங்க சூளமேடு சென்னையில பிரச்சனை யாருக்கெல்லாம் வரணும்னா கோயில் பிள்ளைக்கு எனக்கு தான் பிரச்சனை வரும். ஏனென்று சொன்னால் நான் ஒன்று சொல்லிட்டு போவேன், அவன் என்ன செய்ய மாட்டான். சின்ன பையன்தான் அதனாலதான் சொல்றேன், செய்திருக்க மாட்டான், டிமிக்கி கொடுத்துருவான். அடுத்து கொஞ்சம் அப்படியே நான் திட்டுவேன் அப்படின்னு தெரிந்த உடனே அவன் சில காரியத்தை செய்வான். என்னன்னா அது செய்தேன், இது செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் அப்படின்னு எல்லாம் உள்டா விடுவான். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய சேலஞ்சுக்குரிய ஒரு காரியம். ஏன்னா நான் போன இடம் எல்லாமே இந்த கோயில் பிள்ளை ஒத்தே வராது, சூட்டபிளா அமைய மாட்டாங்க. எங்க போனாலும் சில சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஸ்பீடுக்கு வேகம் கொடுத்து ஈடு கொடுத்து செய்வது என்பது கொஞ்சம் சவால் நிறைந்த காரியம். அவங்க எல்லாம் கொஞ்சம் டிமிக்கி கொடுக்கிறவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா அந்த வகையிலே பார்க்கின்ற போது இங்க ஒரு கோயில் பிள்ளை நமக்கு உண்மையாகவே ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம், சந்தோஷத்திற்குரிய காரியம். நம்மை விட ரொம்ப தீவிரமா இருக்காரு கோயில் பிள்ளை. விட்டா கோயிலையே கட்டி பிடிச்சு தூங்கிடுவார். அந்த அளவிற்கு காலையில 6 மணியிலிருந்து இரவு வரையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உழைத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரர். அதுதான் அந்த உண்மை என்பது. அதுதான் உண்மை என்று சொன்னா காசு விஷயம் காரியம் அதோ இல்லை. அது எல்லா காரியங்களிலும் சொல்லுகிற காரியங்கள். தலைவர் ஒன்று சொல்லுவாரு, செக்ரட்டரி ஒன்று சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்லுவாரு. அது எல்லாவற்றையும் விட ஆலயத்தினுடைய தேவையை உணர்ந்து கருத்தில் கொண்டு நின்ன இடங்கள்ல பிரச்சனை இருக்கு, அவங்க சொல்லாவிட்டாலும் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் அந்த இதுதான் மோசையினுடைய இதிலே இருந்தது. அதான் அவனுடைய கடவுள் அவனோடு கூட இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அதுதான். கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக, கடவுளுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகையினாலே தான் கடவுள் சொல்ற, நான் மோசையோடு இருந்தது போல. அப்ப அழுத்த திருத்தமா கடவுள் சொல்லுகிறார் என்று சொன்னால், கடவுளே நான் மோசையோடு இருந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், மோசையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அந்த உண்மை மோசையினிடத்திலே காணப்பட்டது. ஆகையினாலே தான் கடவுள் ஆதி திருச்சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக அருமையாக கண்டுகொள்ள முடியும். நீ மரண பரியந்தம் வரை உண்மை உள்ளவனாயிரு. துன்பத்தின் நடுவிலே, நெருக்கடியின் நடுவிலே, பிரச்சனையில் நடுவிலே நீ எப்படி இரு, உண்மை உள்ளவனாயிரு என்பதை கடவுள் மிக மிக தெளிவாக சொல்கிறார். 3வது ஒரு மிக முக்கியமான
ஒரு காரியம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் மோசேயானவன் பாருங்க, நல்லா கவனிக்கணும். பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். சாந்த குணம் வந்து மிக மிக முக்கியமானது. குறிப்பாக கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு, இறைப்பணி செய்கிறவர்களுக்கு, தொண்டு செய்கிறவர்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னது? சாந்த குணம். ஆவியின் கனியில் பட்டியலில் வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு இது. ஆவியின் கனிகளில் ஒன்று இந்த சாந்த குணம். அப்போ இறை பணியாளர்கள், அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கோயில் பிள்ளையை கூப்பிட்டு சொல்லுகிறது வழக்கம். டேய், மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள், தங்களுடைய நேரத்தை கொடுக்கறாங்க, தங்களுடைய காணிக்கையை கொடுக்கறாங்க. இதுக்கு மேல எல்லாம் மக்களிடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. எல்லா கால சூழ்நிலை தெரிந்து அதற்கேற்றபடி அனுசரித்து செல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. ஏன்னா நீயும் நானும் தான் இறைப்பணி செய்து ₹1 ₹2 சம்பளம் வாங்குறவங்க நம்ம 2 பேரும் தான். ஆகையினால மிகுந்த ஜாக்கிரதையோடு கரிசனையோடு இருக்கணும்னா அடிக்கடி அவனுக்கு நான் புத்திமதி சொல்லுவேன். கடைசியில் வெளியே போயிட்டான், அது வேற கதை. அதாவது அவனுடைய நேச்சர், அது அப்படிப்பட்ட நேச்சர். அதனால தான் சொல்லுவேன். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, சாந்த குணம் வந்து மிக மிக முக்கியமாக தேவை. ஏன் சாந்த குணம் தேவைன்னா, மோசே வந்து சந்தித்த மக்கள் சாதாரணமான மக்கள் அல்ல. மோசே வந்து சந்தித்த மக்கள் சாதாரணமான மக்கள் அல்ல, மிகவும் நெருக்கடி கொடுத்த மக்கள். பஸ்ட் ஆயிரும். இங்க கொடைக்கானல் சர்ச்சில் ஒண்ணுமே கிடையாதுன்னா பிரச்சனை ஒண்ணுமே கிடையாதுங்கிறாரு. ஆனா ஞாயிற்று சர்ச்சில் எல்லாம் அடிக்கடி பிரச்சனைகள், அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு வம்பு தும்பு வந்துட்டே இருக்கும். சில நேரத்துல சபை கூட்டத்துல பார்க்கும்போது நானே என்ன செய்திருக்கிறேன், சாந்த குணத்தை இழந்திருக்கிறேன், கத்தி இருக்கிறேன், வெளியே போடா என்று சொல்லி திட்டி இருக்கிறேன். அந்த அளவிற்கெல்லாம் சில காரியம் நம்மளை சோதித்துருவாங்க. நம்மளை என்ன செய்வாங்க, என்ன சொல்றது, அதை ஒரு இது பண்ணி ஒரு டென்ட் பண்ணி அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுருவாங்க, டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ஆனா உண்மையிலே சாந்த குணத்துல மோசே வந்து ஜெயிச்சுட்டான். அதான் சொல்லுதான், பூமி எங்கிலும் அதுதான் அந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். அதே போல கோயில் பிள்ளை பணிங்கிறதும் சாதாரணமான பணி இல்லை. அதுவும் பல மக்கள் வந்து பலவர் சொல்லுவோம். ஒரு ஆள் வந்து சேரை தூக்கி போடுறான்பா, இன்னொரு ஆள் சேர் இங்க ஏன் கிடக்குது அங்க போடும்பாங்க. பாஸ்டர் வந்து இன்னொரு ஐடியா கொடுப்பாரு. எல்லாத்தையும் சேர்ந்து செய்வதுதான், அதை சேர்ந்து எப்படி சமாளித்து செல்வதுதான் யாருடைய வேலை? கோயில் பிள்ளையோட வேலை. அதுலதான் அந்த தன்னுடைய பண்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான். மோசேயினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அதுதான். சாந்த, எல்லாவற்றுக்கும் சாந்த குணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அநேக தலைவர் சரித்திரத்திலே அநேக தலைவர்களை நான் பார்க்கிறோம். அலெக்சாண்டர் தி கிரேட் பாருங்க, நெப்போலியன் போனபார்ட், தென் அடல்ஃப் ஹிட்லர், இவங்களெல்லாம் பாருங்க, உண்மையாகவே நல்ல திறமைசாலிகள். ஆனா கடைசியில சாந்தம் என்ற பண்பை வாழ்க்கையில இழந்து போன காரணத்தினாலே வாழ்க்கையை என்ன செய்து விட்டவர்கள்? தொலைத்தவர்கள். எல்லாரும் தொலைத்தவர்கள், வாழ்க்கையிலே ஒரு முழுமையை காணாதவர்கள், வாழ்க்கையை முழுமையை அனுபவிக்காதவர்கள். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சாந்த குணம் வந்து வாழ்வுக்கு மிக மிக முக்கியமானது. ஜார்ஜ் வாஷிங்டன் நம்மளுக்கு தெரியும். அவர் ஜெனரலா இருக்கும்போது ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை வந்து அவருக்கு ரொம்ப மரியாதை செலுத்துறான். தொப்பியை கலத்தி குட் மார்னிங் ஜெனரல் வாஷிங்டன் அப்படின்ட்டு ஒரு அடிமை வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து சொல்லுகிறார். அப்போ உடனே ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரும் தொப்பியை கலத்தி குட் மார்னிங் ஜென்டில்மேன்
அப்படின்னு சொல்லி அவனும் ஹேவ் எ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாழ்த்துகிறான். அப்ப இவரோடு பேசிக்கொண்டு இந்த ஜெனரலோடு பேசிக்கொண்டிருந்த மற்ற மனிதர் கேட்டான், என்னையா அவன் வந்து ஒரு பிளாக் இனத்து மனிதன், அதுவும் சாதாரண மனிதன் அல்ல, அவன் யாரு? அடிமை. அவனுக்கு போய் நீ தொப்பியை கலத்தி என்ன செய்கிறீரு? மரியாதையை செய்கிறீரே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது நீர் ஒரு ஜெனரல் அதுங்கிற மறந்து போயிட்டீரா அப்படி என்று சொல்லி கடிந்து கொண்ட பிறகு, இந்த சாந்த குணத்துல, இந்த மரியாதை கொடுக்கறதுல, நம்முடைய பண்பை வெளிப்படுத்துகிறதுல நம்மை விட ஒரு அடிமை கூட ஒரு படி மேல செய்து என்ன செய்திடக்கூடாது, போய்விடக்கூடாது. எப்படி இருக்கிறார் பாருங்க. நாம அவன் 10 ரூபா சம்பாதிச்சான், 20 ரூபா சம்பாதிக்கும், அப்படிதானே நம்ம நினைப்போம். இதுதான் நம்முடைய இந்திய மக்களுடைய இது. ஆனா அவன் நினைக்கிறான், நான் ஒரு சார்ந்த பண்பு உடையவனா இருக்கிற, மரியாதை கொடுக்குறேன், என்னை விட அதிகமா மரியாதை கொடுக்குறோம், வேற என்ன செய்யக்கூடாது, எனக்கு போட்டிக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சார்ந்த பண்பு உடையவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அவர்தான் கடவுள் பின்னாளிகளிலே அவிரதமாய் உயர்த்தினார். அதான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மத்திய 5வது அதிகாரம் 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கு அடிப்படை தேவை சார்ந்த குணம். தெய்வீக பண்புகளிலே ஒன்று, ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்று. அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ முற்படுவோம் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு கூட இருப்பார். அதான் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன். அதுதான் நமக்கும் கோயில் பிள்ளைக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆகையினால் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கஷ்டப்பட்டு உழையுங்கள். எல்லா காரியங்களில் தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருங்கள். தொடர்ந்து எல்லாவற்றிலும் சார்ந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தி வாழுங்கள். நிச்சயமாகவே கடவுள் உங்களை உயர்த்துவார். குறிப்பாக இந்த பணி என்பது சாதாரணமான கோயில் பணி, அது எல்லாருக்கும் அது வாய்க்கிறது இல்லை. எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. பலரை அழைத்தாலும் யாரும் ஒத்துக்கிடவும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒன்று என்ன காரணம்? என்ன? குறைந்த சம்பளம். இதை வைத்து என்ன செய்வது? இதை வைத்து செய்ய முடியாது. ஆனா விசுவாசம் உள்ளவர்களுக்கு, ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி உள்ளவர்களுக்கு அதுதான் மேன்மையான சம்பளம். குறைந்த சம்பளமா இருந்தாலும் நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்தின் பாதையிலே, இறைப்பணியின் பாதையிலே கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக இந்த ஆலய காரியங்களிலே உழைத்தவர்கள், செயல்பட்டவர்களுடைய சன்னதியினர் கடவுள் இன்றைக்கு மென்மேலும் அபிரிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். அதான் பிள்ளைகளுடைய வாழ்வு மிகுந்த சமாதானமும் கனி நிறைந்த வாழ்வாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையினால கடவுள் மோசையோடு எவ்வாறு இருந்தாரோ அதே போல அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு இருப்பார். கடவுள் இருந்தாலே மீதி ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகவே வந்துவிடும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் பயணிப்போம். மோசையினுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நான்மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.